உத்தராகண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கித் தவித்த 30 தமிழர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எப்படி சிக்கினர், எவ்வாறு மீட்கப்பட்டனர் என்பது குறித்து பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த 12 பெண்கள் உட்பட 30 பேர் ஆன்மீக சுற்றுலாவுக்காக உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ஆதி கைலாஷுக்கு சென்றனர். அங்கு வழிபாடு நடத்திவிட்டு திரும்பிய போது கனமழையால் தாவாகட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் தமிழக பக்தர்கள் திரும்பி வர முடியாத சூழல் ஏற்பட்டது. மின்சாரம், உணவு, நெட்வொர்க் உள்ளிட்ட வசதிகளின்றி தவித்து வந்த மக்கள் தமிழக அரசிடம் உதவி கோரினர். அதன்படி உடனடியாக உத்தராகண்ட் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த தமிழக அரசு சார்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இரவு நேரம் என்பதால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. பகலில்தான் மீட்பு நடவடிக்கை தொடரும் என தெரிவித்ததால் நிலச்சரிவு காரணமாக வீடு திரும்ப முடியாமல் சிக்கியவர்களின் உறவினர்கள் கவலையடைந்தனர். எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு காலையில கூட மிலிட்டரியை வச்சு ரெஸ்கியூ டீம் வச்சு நாங்கள் ஹெலிகாப்டர் மாதிரி மீட்டுறோம், கவலைப்பட வேணாம், அவங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள கொஞ்சம் பதட்டம் இருக்கு. தமிழக அரசின் தொடர் அழுத்தம் காரணமாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நிகழ்விடத்திற்கு சென்று 2 கட்டமாக ஹெலிகாப்டர்கள் மூலம் 30 தமிழர்களையும் மீட்டு வந்தனர். அப்போது மீட்கப்பட்ட தமிழருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக பேசினார். உடனடியாக அவர்கள் சொந்த ஊர் திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருந்தார். வணக்கம், ஸ்டாலின் பேசுறேன். எங்க இருக்கீங்க? ஓஹோ, சரி. அங்கேருந்து வந்த உடனே நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கியெல்லாம் போத்துக்கிறது சொல்லியிருக்கேன். சரி சரி, தைரியமா இருங்க. ரைட்டு, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. என்ன எல்லாம் நாங்கள் தொடர்பு இருக்காங்க. அங்கே இருக்க கலெக்டர் சரிம்மா சரிம்மா. இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட 30 தமிழர்களும் தமிழ்நாடு திரும்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தார்சுலா என்ற இடத்துல மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. மழையின் காரணமாக எதிர்பாராத 2 நாள் மழை தொடர்ந்தது. அது நமக்கு ஒன்றும் பாதிக்கவில்லை. நிலச்சரிவின் காரணமாக நாங்கள் முன்புறமும் செல்லவில்லை, தார்சுலாம் அடையவில்லை. பிறகு வேறு திசை வழியில் நாராயணாசிரமா என்ற இடத்திற்கு சென்று 4 நாட்கள் தங்கியிருந்தோம். விரைவில் அனைவரும் வீடு திரும்புவர் என கடலூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.